இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் அவளை இதயம் தேடுதே யாரது யாரது. சரிடா, காலேஜ் வந்துட்டு அதுவும் நீ ஆசைப்பட்ட காலேஜ்ல படிக்க போற, நல்லா படிடா. சரிண்ணா. இந்த பாருடா, நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி உன் காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு அம்மாச்சி அக்காவும் உனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டாவ. அதனால அண்ணன் திரும்பி திரும்பி சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. அண்ணனுக்கு தேவை ஒண்ணுதான், ஏம மட்டும் நல்லபடியா அச்சீவ் பண்றதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோடா, அதுதான் அண்ணனுக்கும் முக்கியம். சரிடா, மதியானம் எப்போ காலேஜ் முடியுதுன்னு உங்க கிளாஸ் மேம்கிட்ட கேட்டு அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விரு, அண்ணன் உன்னை பிக்கப் பண்ண வந்துடுறேன். இன்னைக்கு காலேஜ் முத நாள் உடனே கிளாஸ் எல்லாம் இருக்காதுண்ணா, இன்னைக்கு ஏதோ பங்கனா, அதனாலதான் சேரீ எல்லாம் கட்டிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் பங்கன் எப்ப முடியும்னு தெரியலண்ணா, நீ நீ எப்படி இங்க வருவா, உனக்கு தான் வேலை இருக்குல்ல, அதனால அனிதாவும் இந்த காலேஜ்ல தான் படிக்க, அனிதாவும் நானும் ஈவினிங் பஸ்ல வந்துடட்டுமா? ஓ ஃபங்க்ஷனா, சரி சரி. ஆமா, உன் ஃப்ரெண்டு அனிதா அந்த பொண்ணு இந்த காலேஜ்ல தான் சேர்ந்திருக்காளா? ஆமாண்ணா, நான் இந்த காலேஜ்ல தான் சேர போறேன்னு அவட்ட சொன்னேன்ல, அவளும் உங்க அம்மாட்ட அடம் பண்ணி அவளும் இந்த காலேஜ்லயே சேர்ந்துட்டாளாம். சரி சரி, ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் காலேஜ் சேர்ந்திருக்கிய. சரி, நீ கிளம்பு, நான் காலேஜுக்குள்ள போறேன். ராதம்மா, நானும் வரேன். நான் காலேஜுக்குள்ள போயிரியேண்ணா. இந்த பாருடா, நான் போய் பிரின்சிபலை பார்த்து ஃபீஸ் கட்டணும்ல, ஃபீஸ் கட்டிட்டு உனக்கு கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு போறேன். அண்ணா, நான் என்ன சின்ன பிள்ளையா என்ன கிளாஸ் ரூமுக்குள்ள கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு? நான் காலேஜ் படிக்கேன்னா. எனக்கு நீ எப்பவுமே சின்ன பிள்ளை தானடா, நீ காலேஜ் படிச்சாலும் சரி, உனக்கு கல்யாணம் முடிச்சாலும் சரி, என் தங்கச்சியே நான் ஆசையே என் கை பிடிச்சிதான் கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வருவேன், அப்பதான் அண்ணனுக்கு திருப்தி. கிளாஸ் ரூம்ல நீ என்ன கையை பிடிச்சி பிடிச்சி விட முடியல, பிள்ளைல நீ என்ன தொலைஞ்சு பெரிய அண்ணன் பிடிச்சி பிடிச்சி விடுறானே கேட்பாளுங்க. இது வேற காலேஜ், எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்கண்ணா. அடுத்த போய் யாரு என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்கடா, எனக்கு ஏன் தங்கச்சிங்க தான் முக்கியம். அம்மா, அவன் தங்கச்சி மேல என்ன பாசமா இருக்கான், இந்த பாசத்துக்கு நடுவுல இந்த பைப்புல போச்சுன்னா இவன் அடிச்சே கொண்டு போடுவான் போல இருக்கு. எப்பா விஜய், பாத்துட்டியா? ஏய் விஜய், நீ பாக்கணும்னு சொன்ன பொண்ணு வந்துட்டா, பாத்துட்டியா? கிளம்புவோமா? அட பாவி, கனவா கண்டுட்டு இருந்த இவ்வளவு நேரம். ஏய், கனவு கண்டது போதுண்டா, கனவு விட்டு வெளியே வா. ஏய், அவ வந்துட்டாளா? கன்றாவிய, இவ்வளவு நேரம் அங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு, இந்த கிறுக்க அதை கவனிக்கவே இல்லையா? எப்பா விஜய், அவங்க வந்து 10 நிமிஷம் ஆயிட்டு, நீ எப்பா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா? ஏய் மச்சான், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எங்க இருக்கான்னு இவ்வளவு நாளா ஒரு இடம் விடாம நான் தேடிட்டே இருந்தேன் தெரியுமா? அந்த தேடலுக்கு இன்னைக்கு தானே பதில் கிடைச்சிருக்கு. சொல்றா, உன் தேடலுக்கு பதில் கிடைச்சிட்டா? எனக்கு புரியல. ஆமாடா மச்சான், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ கண்ணுல எனக்கான காதல் இருக்கணும். அப்புறம் அவளை பார்த்தோன்னே என் மனசு பட்டர்ஃபிளை மாதிரி பறக்கணும். அவளை பார்த்த உடனே இவ உனக்காக பிறந்தவனு என் மனசு சொல்லணும். அப்படி ஒரு பொண்ணை தேடி தானே நான் காலேஜ் வாசலா போய் நின்னேன். ஆனா சரி, உன் கனவு தேவதைய இங்க பார்த்தா நான் தேடிட்டு இருக்க என் கனவு தேவதை என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்னு நான் நினைச்சேன்டா. அதே மாதிரி இன்னைக்கு என் கனவு தேவதை என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாடா. விஜய், என்ன மறையதும் கலந்து போச்சா? நீ பாட்டு லூசு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா, என்னாச்சு உனக்கு? என் கனவு தேவதைய என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நான் எங்கெங்கயோ தேடி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அது வேற யாரும் இல்ல, அதோ நிக்கிறாளே அந்த ராதா தான். பாவி, இவ்வளவு நாளும் தெரிஞ்ச பொண்ணு நீ சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ எப்படிடா வாழாச்சு? டேய் மச்சா, அவ சிரிக்கிற சிரிப்பு பாருடா, அந்த சிரிப்பை பார்த்து இந்த சூரியனே வெக்கப்படுதுன்னா பாரு. என்னடா மச்சான் கவிதை எல்லாம் சொல்ற? உண்மையா தான்டா சொல்றேன். அவ கண்ணை பார்த்தா 1000 விஷயம் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்குடா. டேய், அவ முகத்தை பாருடா. இவ்வளவு நாளு நான் நிலவுதான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் முகம் அந்த நிலவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்குடா. உனக்கு எதுவும் தெரியுதாடா?
தெரியுது மச்சான், நல்லா தெரியுது. நீ உட்காந்து கப்பா போற மாதிரி இருக்கிறதும் தெரியுது. அவங்க அண்ணன் என்ன கொஞ்ச நேரத்துல என்ன அடிக்க போறானேன்னு தெரியுது. நான் இந்த இடத்த விட்டு ஓட போறேங்கிறதும் தெரியுது. நீ அவங்க அண்ணன் கிட்ட மாட்டி செம்மையா அடி வாங்க போறாங்கிறதும் தெரியுது. நீ வாரியா, நான் கிளம்பட்டா? டேய் மச்சான், போயிடாதடா. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப். கேட்டேன் மச்சான், இந்த பொண்ணு உன் மனசுக்குள்ள வந்துட்டானி கேட்டானா அந்த நாயி தெரிஞ்ச பொண்ணு புடுங்கின பொண்ணுன்னு வீரவசனம் விட்டான். இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து தாறுமாறா கவிதை அழி வீசுறான். இப்போ அந்த பொண்ணு மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல, அவன் அண்ணங்காரன் பாடி கார்டு மாதிரி கூட நிக்கிறான். இவன் அவன்கிட்ட என்ன தர்மடி வாங்க விடாம விடமாட்டான் போல இருக்க. டேய் மச்சான் ப்ளீஸ்டா. சரி என்னன்னு சொல்லி தொலை. டேய் மச்சா, அந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட நீ போய் பேசுற மாதிரி பேச்சு கொடுத்து அந்த பொண்ணோட அண்ணன் அவன் கவனத்தை கொஞ்சம் டைவர்ட் பண்றியா மச்சான்? எதுக்குடா தேவையில்லாம அவன்கிட்ட என்ன கோத்து விடுறா? டேய் டேய் சிவா, நான் என் ஆள்கிட்ட ஒரே ஒரு வாட்டி நேருக்கு நேரா நின்னு ஆல் த பெஸ்ட்னு சொல்லணும்டா. சரி அவங்க அண்ணன் கிட்ட பேசி தொலைறேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிட்டு டக்குன்னு கிளம்பிடணும். ஒரே ஒரு வார்த்தை தான். சரி சரி போய் பேசிடா, டைம் வேஸ்ட் பண்ணாத. அவங்க உள்ள போயிட்டு போறாங்க. ஹலோ சார், என்ன தெரியுதா? என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா சார், உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன தெரியுதா? தெரிஞ்ச மாதிரி இல்ல. நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா? ஐயோ இல்ல சார். அப்போ காலேஜ் ப்ரொஃபஸரா? ஐயோ இல்ல சார். இன்னும் உங்களுக்கு என்ன யாரு நீ அடையாளம் தெரியலையா? என்னங்க சும்மா வந்துட்டு தெரியுதா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நானே என் தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் போறதுனால டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது சார். சின்ன பிள்ளைய பிடிச்ச மாதிரி உங்க தங்கச்சி கையை இப்படி கோத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க விட்டா என்ன தொலைஞ்சா போவாங்க? கொஞ்சம் கையை விட வேண்டியதானே? என் தங்கச்சி கையை நான் பிடிச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? ஐயோ கடவுளே, இவன் பசைய போட்டு ஒட்டி வச்ச மாதிரி அவன் தங்கச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் விட்டாதானே விஜய் வந்து ஆல்த சொல்ல முடியும். எப்படி இவ ரெண்டத்தையும் பிரிக்கிறது? சார் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? நாங்க காலேஜுக்குள்ள போகணும். ஐயோ போயிடாதீங்க சார். என்ன தெரியலையா? என்ன உத்து பாருங்க. விஜய் ஹாஸ்பிட்டல், விஜய் ஹாஸ்பிட்டல் நான் வருதா? விஜய் ஹாஸ்பிட்டலா? அது அது எங்க இருக்கு? ஓ கடவுளே, என் பொறுமையை சோதிக்கிறானே. மச்சான் இப்படி ஒரு பொண்ணு உனக்கு தேவையா? ப்ளீஸ் ப்ளீஸ் டா, கோபப்படாத. சார் என்ன தெரியலையா? விஜய் ஹாஸ்பிட்டல்ல உங்க தங்கச்ச அட்மிட் பண்ணிருந்தீங்களா? அப்போ ரிசப்ஷன் பிரச்சனை தெரியுதா என்ன? ஓ ஞாபகம் வந்துட்டு. அந்த ரிசப்ஷன்ல ப்ராப்ளம் அப்போ நீங்க தானே வந்து சால்வ் பண்ணீங்க. உங்க பேர் கூட சிவா. இவன் கையும் தங்கச்சி கையும் பிரிக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட்டுட்டேன். நாளைக்கு மாப்பிள்ளை இவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டா இவன் ஃபர்ஸ்ட் நைட் அப்பவும் தங்கச்சி கையை இப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான். மாப்பிள்ளை என்ன பண்ணுவான்? சரி அவன் பாடு இவன் மச்சான் பாடு, நமக்கு என்ன? சார் நீங்க எப்படி சார் இங்க? உங்க தங்கச்சி யாராவது காலேஜ் படிக்காங்களா? அது வந்து சார் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? அதோ எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த அண்ணன் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவரே வந்து எங்க அண்ணன் கிட்ட வாலண்டரியா பேச முடியல. நான் நினைச்சேன் நீங்களும் அவர் கூட வந்திருக்கீங்க, எங்கேயோ நிக்கிறீங்க. நீ எங்க அண்ணனுக்கு பயந்து தானே எங்கேயோ மறைஞ்சு நின்னீங்க. அப்போ நீ என்ன தேடி இருக்க? நீங்க அன்னைக்கு கேட்டீங்களா எந்த காலேஜ்ல படிக்கிறானே? இப்ப வேற இந்த அண்ணன் வந்து நின்னாங்களா? ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. நீங்க எப்படியே வந்திருப்பீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணேன். சோ வந்திருக்கீங்க. நல்லாதான் கெஸ் பண்ணிருக்க. நீ இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க. இதத்துலதான் வந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு வந்திருக்கல, அதனால இந்தாங்க. என்னது எங்க அண்ணன் இருக்காங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. உங்க அண்ணன் பாத்திர போறான். ஐ லவ் யூ. என்னது என்ன சொன்னீங்க? ஐயோ அது வந்து ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னீங்களா? சரி சரி சீக்கிரம் வாங்குங்க, உங்க அண்ணன் பாத்திர போறாங்க. ராதா கிட்ட யாரோ பேசுன மாதிரி இருக்கு. யாரோ நம்ம பின்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப யாரும் இல்ல. டேய் சிவா, இவன் திரும்புறதுக்குள்ள எஸ்கேப். என்னடா இங்க பின்னாடி என் கூட பேசிட்டு இருந்த சாரா காணோம். என்னது அதிசயமா இருக்கு. அண்ணா வாணா, லேட் ஆகுது போலாம். சரி வாமா போலாம்.
செகண்ட்ல ஒரு 100 இட கேப்ல ஓடிட்டான். அண்ணன் மட்டும் பார்த்திருந்தா மறுபடியும் தருமாடி தான் அவனுக்கு. ஓஹோ, எதுக்கு இப்படி வரணும் ஆழ்ந்தவே சொல்றதுக்காக? ராதா வாமா. இத வரணும். ஹேய், அறிவு இருக்கா? இப்படி மேல வந்து மோதுற? மிஸ்டர், யாருக்கு அறிவில்ல? வந்து மோதினது நானா நீங்களா? நான்லாம் கரெக்டா தான் வந்தேன். நீங்க தான் எங்கேயோ பறக்க பார்த்துட்டு ஏன் மேல வந்து மோதுறீங்க? சரி, நான் தான் பறக்க பார்த்துட்டு வந்தேன். நீங்க நேரா தானே வந்தீங்க. அப்போ நீங்க நவுந்து போக வேண்டியதானே? என்ன மேடம், நீங்க பாட்டுக்கு ஹாயா பறக்க பார்த்துட்டு வரீங்க, நாங்க இந்த மேடம் வராங்கன்னு ஒதுங்கி போகணுமா? இது என்ன உங்க அப்பா வீட்டு ரெஸ்டாரண்டா? வேணுனே வந்து என் மேல மோதிட்டு அத சமாளிக்கிறதுக்கு என் மேலேயே பழிய போடுறீங்களா? நவளுங்க. ஆமா, இந்த அம்மா மேல வேணும்னே வந்து மோதுறாங்க. எனக்கு வேற வேலை இல்ல, நவரு. இந்த கொலுசு பிரியாவோட தானே? ஆமா, அப்பா அவ பிறந்தநாளுக்கு இந்த கொலுசு தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்பாவோட அதுல ஒரு கொலுசை மிஸ் பண்ணிட்டு நீ 2 நாளா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தாலே, அந்த கொலுசு எப்படி இங்க? ஹேய், கொலுசுதா. இந்த இந்த கொலுசு யார் கொலுசு? என் தேவத கொலுசு. ஹாலிய மூஞ்சும் கொண்டா. பிரியா கொலுசு இவங்கிட்ட இருக்கு. இவன் வேற என் தேவத கொலுசுன்னு சொல்றான். அப்போ பிரியாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? பிரியா வேற வெளியே போயிட்டு வரேன்னு தான் போனா. ஒருவேளை ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியாவை பார்க்கத்தான் இவன் வந்திருப்பானோ? பிரியா அங்கேயா இருக்கா? என்ன சார், வரமுச்சிலே டென்ஷனா வரீங்க? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கீர்த்தி, நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ? சாரி, ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனாலதான் வர லேட் ஆயிட்டு. பரவாயில்ல சார், என்ன உடனே பார்க்கணும் வான்னு கூப்பிட்டீங்களே, என்ன சார்? ஓ மை காட், ஷிட், கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஓ, அப்படின்னா அந்த கொலுசுக்கு சொந்தக்கார பொண்ணு இவ தானா? ஓ, அவர் சொன்ன தேவதை இந்த பொண்ணு தானா? நான் அவட கொஞ்ச நேரத்துல பிரியாவும் நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். இவனை பார்க்கவும் இவனை ஹேண்ட்ஸமா பணக்கார பையன் மாதிரி இருக்கான். இவன் பிரியாவுக்கு செட் ஆயிருவானா நீ கொஞ்ச நேரத்துல? எப்பா, எவ்வளவு பயம் பயந்துட்டேன். அந்த பிரியா கழுதைக்கு இந்த மாதிரி வாழ்க்கலாம் ஏன் நீ வச்சாலும் எட்டாது. சரி, கிளம்பலாம். சார், உடனே பார்க்கணும்னு சொன்னீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. கீர்த்தி, எனக்கு பிரியாவை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரியாவை பத்தி என்கிட்ட கேக்கீங்க? பிரியா உங்க ஃப்ரெண்ட் தானே கீர்த்தி? பிரியாக்கு மேரேஜ்னு தெரியும், ஆனா இன்னும் 2 டேஸ்ல மேரேஜா? எதுக்கு சடனா மேரேஜ்? அதான் அதை பத்தி கேக்குறதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். பிரியாவுக்கு மேரேஜ்னு மட்டும் தான் சொன்னா, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். கீர்த்தி, உங்களுக்கு உண்மை தெரியும், இருந்தாலும் என்கிட்ட எதுக்கு மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரியா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஸ்டாஃப். பிரியாக்கு இவ்வளவு சடனா மேரேஜ் வைக்கிறாங்கன்னா எதுக்கு? ஒருவேளை பிரியாவை கம்பல் பண்ணி நம்ம மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்களா? எனக்கு பிரியாவோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு நிஜமாவே தெரியல கீர்த்தி. ஆஸ் அ ஃப்ரெண்டா பிரியாக்கு ஏதாவது ஸ்டெப் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணலாமே நான் நினைக்கிறேன். பிரியா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க கீர்த்தி. சார், அது வந்து பிரியா. வாட் நான்சென்ஸ்! ஜஸ்ட் ஒரு 20 lakhsக்காக ஒரு வயசானவரை புடிச்சு பிரியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? வாட் இஸ் திஸ்? இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அவங்க ஃபேமிலியா? சே, இப்படி ஒரு ஃபேமிலியா? இத மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, அவங்க ஃபேமிலி அப்புறம் இந்த வேர்ல்டு பேங்க் எல்லாத்தையும் புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார், நீங்க கோவப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோன்னு பயந்துதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவ சொன்னா. அப்புறம் இந்த கல்யாணம் நின்னுட்டுனா அவங்க ஃபேமிலியில எல்லாரும் நடத்துறதுக்கு தான் வரணும். அது என்னால நடக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா சார். இடியட்! இந்த பிரியாக்கு அறிவு இருக்கா இல்லையா? சரி, அவ ஃபேமிலியை சேர்ந்து பிரியாவோட லைஃபை வேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாளா? ஐயோ, நெவர். கீர்த்தி, நான் உடனே பிரியாவை பார்க்கணும். சார், கீர்த்தி, உங்களால வர முடியுமா முடியாதா? நான் பிரியாவை உடனே பார்த்தாகணும். என்ன சார், அர்ஜென்ட், இமிடியேட்டா உடனே வாங்கன்னு சொன்னீங்களே, எதுவும் ப்ராப்ளமா? சார், ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. வாட்? ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு பெரிய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா வந்தா நீங்க அசால்ட்டா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார், கோவப்படாதங்க சார், அந்த பொண்ணை பத்தி தான் பேசணும்.
அதான் கூப்பிட்டேன். ஏய் அந்த பொண்ணா? ரெஸ்பெக்ட் 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 முக்கியம். சாரி சார், அந்த மேடத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும், அதான் வர சொன்னேன். என்ன விஷயம்? எதுவும் ப்ராப்ளமா? இது வந்து சார், இன்னைக்கு அந்த 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 மேடமும் அவங்க அண்ணனும் ஆபீஸ் ரூமுக்கு வந்திருந்தாங்க. என்னது, ஆபீஸ் ரூமுக்கு வந்தாங்களா? எதுக்கு சார்? இன்னைக்கு காலேஜ் ஓபன் இல்ல, அதான் அந்த பொண்ணு சாரி அந்த மேடம் காலேஜுக்கு வந்தாங்க, கூட அவங்க அண்ணனும் வந்தாங்க. ஓ, இன்னைக்கு காலேஜ் ரீஓபனா? ஓகே, சொல்லுங்க. வந்து சார், நீங்க ஆல்ரெடி அந்த மேடத்துக்கு எல்லா பீஸும் கட்டிட்டீங்க. அப்புறம் அவங்க அண்ணன் வந்து ஒரு 20,000 பீஸ் கட்ட சொல்லி தந்துட்டு போயிருக்காரு. இதை வாங்கி எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, அதான் உங்களை வர சொன்னேன். சார், அந்த பணத்தை நான் என்ன பண்றது? அமௌண்ட் தந்திருக்காங்களா? என்ன பண்ணலாம்? காலேஜ்க்காக அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்களா? அப்ப உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா கேட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வாங்குங்க. அப்படி உங்களுக்கு இல்லாட்டி கூட புதுசா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி அவங்க தர காசெல்லாம் நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்லயே டெபாசிட் பண்ணுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாது சார், நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஓகே டன். காசை ஆட்டையே போடுன்னு நினைக்காம என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்களே, குட். அப்புறம் வேற, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருங்க. வேற ஒன்றும் இல்லையே, நான் கிளம்பலாமா? வேற ஒன்றும் இல்ல சார், நீங்க கிளம்பலாம். சார், நீங்க அவங்கள பாக்கலையா? அவங்கள நான் பாத்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்ன வேலையை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணுங்க. ஓகே சார். இன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல கிளாஸ்ல இருப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பார்த்தா நல்லா இருக்கும். பார்த்தா இன்னைக்கு டேயே நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கிளாஸ் ரூம்ல இருப்பா, நம்ம எப்படி போய் பாக்குறது? அங்க யாராவது நம்மள யாருன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? போர் அடிக்குது. கிளாஸ்ல எந்த பிள்ளைங்களான்னு நமக்கு தெரியுமா? எல்லாமே புது பொண்ணுங்க, நம்ம கிட்ட பேசுறாங்களா? கிளாஸ்லயும் பாரு எடுக்கல, சும்மா தானே இருக்கும். அதான் சரி, எங்கேயாவது சுத்தி பாக்கலாமேனு. சுத்தி பாக்குறதுக்கு எந்த இடம் இருக்கு? எங்க போலாம் சொல்றா? ராதா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கேண்டீன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுப்போண்டி. ஏன்னா பெல் அடிச்சோன்னா கேண்டீன் ஃபுல் ஆயிடும். நம்ம தெரிஞ்சு வச்சா பெல் அடிச்சோன்னா நம்ம போய் முதல்ல உட்காந்துக்கலாம்ல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிக்க இடம் கேண்டீன். படிக்கிறத பத்தி இப்ப மாத்த பேசுறியா? எப்பவுமே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுதான். ஏய் ராதா, சாப்பிட்டா தானே நல்லா படிக்க முடியும். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கேண்டீன் எங்க இருக்குன்னு பார்த்து நீ ஒரு வகை வச்சு சாப்பிட்டு வருவோம். என்னடா இன்னைக்கு செம்ம போரிங்கா இருக்கு. வெயில் வேற மண்டிய பொழக்குது. என்னன்னே தெரியலடா, எனக்குமே அப்படிதான் இருக்கு. மூடே அப்செட் ஆன மாதிரி. சரி வாங்க, கேண்டீன்ல போய் எல்லாரும் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வருவோம். கேண்டீன் போறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா என்கிட்ட எல்லாம் 5 பைசா கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் இருக்கா? ஏய், என்கிட்ட எல்லாம் காசு இல்லப்பா. எங்க அம்மா கிட்ட 50 ரூபா குடுமானா நீ படிக்க போறியா இல்ல வாங்கி திங்க போறியான்னு தொடப்பக்கட்டையால அடிக்கிறாங்கடா. எங்க அம்மாட்ட என்ன வாழுது? எங்க அம்மா 50 ரூபா கொடுத்துட்டு இது 3 நாள் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ 2 இட்லியே 50 ரூபா. எங்க அம்மா இன்னும் அந்த காலத்து மாதிரியே இருக்காங்கடா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அமைதியா பேசுங்கடா, கத்தி பேசாதீங்க. இதெல்லாம் கேட்டா என்ன நினைப்பாங்க? நம்ம தான் இந்த காலேஜ்ல டான் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு 5 பைசா கூட பக்கத்தவங்களா நினைச்சிடக்கூடாது நம்மள. என்னமோ நம்ம தான் டான்ன்ற மாதிரி எல்லாத்தையும் கலாய்க்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கை எதை நோக்கிதான் போகுது? ஒரு கப்பு டீ வாங்கி குடிக்க முடியாம தலையை சொரிஞ்சுக்கிட்டு அலையிறான். டேய் வெயிட் பண்ணுடா, நமக்குன்னு ஒரு இரிச்சவாய் வரதான் போறான். இவனாவது வத்தலும் தொத்தனமா வந்தா அவனு கோழி மாதிரி அமுக்கி கேண்டீன் கூட்டிட்டு போய் அவன் காசுலயும் நம்ம ஓசி டீ வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான். ஏய் மச்சான், அந்த பொண்ணுங்கள பாரு. அம்மா, சொக்கு தங்கம் ஜுவல்லரி, என்னை சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அந்த யாருக்கு விளம்பரம் பண்றவங்க மாதிரியே வராங்களேடா. அவ்வளவு நகைய போட்டுக்கிட்டு இவங்க எந்த ஒரு காரிடா? ஏய் சும்மா இருங்கடா. இந்த பொண்ணுங்களாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மாதிரி இருக்கு, நியூ ஜாயினிங்கா இருக்கும். போடா, நம்ம ஒரு சிங்கிள் டீக்கே தள்ளாடிட்டு இருக்கோம். இவங்க போட்டிருக்க நகைய பாருடா. அதுல இருந்து ஒரு நகையை நம்ம அடிச்சுட்டு போயிட்டா கூட நம்ம 1 வருஷத்துக்கு உட்காந்தே சாப்பிடலாம்டா. டேய், நம்ம இந்த காலேஜோட சீனியர். பசங்களை ரேக்கிங் பண்ணலாம், ஓகே. பசங்க கிட்டது பெரட்டி காசை வாங்கி நம்ம சாப்பிடலாம். ஆனா அந்த திருட்டெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுடா. போடா, யாராச்சும் வேணும்னு திருடுவாங்களா? காசு இல்லாம முடிச்சுட்டு இருக்கும் இவளுக்கு இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு ஆட்டிட்டு வந்தா தன்னாலேயே திருடணும்னு புத்தி போகுது. இதுக்கு காரணம் நம்மளா அவளுக்கு தானடா. டேய் கிட்ட வராங்கடா, கம்முன்னு இருங்க. நம்ம சீனியர், அதனால நம்ம எப்பவும் கெத்தா இருக்கணும். நம்ம இப்படி சொத்தா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நம்மள மதிக்கவே மாட்டாங்கடா.
ஹேய், நீங்க 2 பேரும் என்ன பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு அந்த சைடு போறீங்க? இங்க வாங்க, கம் ஹியர். என்ன நியூ அட்மிஷனா? ரொம்ப திமிரா வரீங்க. ஆமா அண்ணே, ஃபர்ஸ்ட் இயர். என்ன அண்ணனா? ஏய், அண்ணன் ஒன்னேனா மூஞ்சிலே குத்தி போடுவேன். அப்புறம் எப்படி உங்களை கூப்பிடுறது? ஏய், என்ன நீயே முந்திரக்கோட்டை மாதிரி பேசிட்டு இருக்கா? அந்த மேடம் எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்களோ? இப்போ என்ன வேணும்? எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? ஏய், என்ன உனக்கு குரல்லாம் ரொம்ப உயருது? நாங்க சீனியர், எங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதோ? இத பாருங்க, உங்களுக்கு யாரும் குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லி தரல. எங்களுக்கு காலேஜ் பிரின்சிபலை பார்த்தா சொல்லணும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க கிளாஸ் மிஸ் பார்த்தா சொல்லணும்னு சொன்னாங்க. மத்தபடி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஹேய், என்ன திமிரா? நாங்க இந்த காலேஜோட சீனியர். எங்களுக்கு நீ மரியாதை கொடுத்தாதான் இந்த காலேஜ்ல நீ 3 வருஷம் முடிக்க முடியும். இல்லாட்டி உன்னை வச்சு செஞ்சிருவோம் சொல்லிட்டேன். இத பாருங்க, மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேன். அப்புறம் உங்க உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுறாள் நான் கிடையாது. இப்போ 3 பேர் மூஞ்சியும் பார்த்தா படிச்சு இந்த காலேஜுக்கு வந்த மாதிரி தெரியல. யாரோட ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த காலேஜுக்கு நீங்க வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் அப்படி கிடையாது. ஃபுல் மார்க் வாங்கிட்டு இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்திருக்கேன். என்கிட்ட மோதிர வேலையை வச்சுக்கிட்டாங்க. ஏய் மச்சான், நம்ம இந்த காலேஜ்ல எவ்வளோ பெரிய ஆளு, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த பொண்ணு என்னடா நேத்து பெஞ்சு மழையில முளைச்ச காளான் மாதிரி இருந்துட்டு நம்மளே என்ன பேச்சு பேசுது? டேய், இதெல்லாம் ஆரம்பத்திலேயே மிரட்டி வைக்கணும் மச்சான். வச்சுட்டா போச்சு. வழிய விடுங்க, நாங்க போகணும். ஏண்டி, நாங்க நின்னு பேசிட்டு இருக்கோம், மரியாதை இல்லாம போறேன்னு சொல்ற. நீ எப்படி போற நாங்களும் பாக்குறோம். படி போ. அடியனிதா, காலேஜ்னாலே பொறுக்கிகள் இருப்பானுங்க, பார்த்து இருந்துக்கோ. எங்க அக்கா சொன்ன மாதிரியே பொறுக்கிகள் இருக்கானுங்க. பா, நம்ம இவங்களுக்குலாம் பயப்படாண்டா. டேய், தொலைச்சிருவேன். யாரா நீ எங்க காலேஜுக்கு வந்து அதுவும் எங்களையும் மிரட்டுற? நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நான் உங்களை மிரட்டலடா, உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். இனி இவ மேல உங்க சுண்டு விரல் பட்டா கூட உங்க உடம்புல கை இருக்காது. டேய், இது எங்க காலேஜ். என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? இது ஒண்ணு உங்க அப்பா வீட்டு காலேஜ் கிடையாது. இந்த காலேஜ் எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். படிக்க வந்தீங்கன்னா படிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்க. ராக்கிங் பண்றது இன்னொரு வாட்டி தெரிஞ்சதே வெட்டி எடுத்துருவேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ நீ? ரொம்பதான் இந்த பொண்ணு முன்னாடி நின்னுட்டு ஹீரோ மாதிரி சீன் போடுற நீ. என்னது பொண்ணா? இன்னொரு தடவை இவ்வளவு பொண்ணுன்னு சொல்லு, உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன் சொல்லிட்டேன். உங்களை ஏன் சும்மா விட்டு வைக்கிறேன்னா, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த இடத்துல வேற யாராவது இருந்தீங்க, இந்த இடத்துல வெட்டி குழி தோண்டு புதைச்சிருவேன் சொல்லிட்டேன். காலேஜ்ல சண்டை வேண்டாம், அவனுங்களை விட்டுரு. என்ன நீ இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி போட்டு அழுந்துட்டு இருக்க? நான் உன்னை எவ்வளவு போல்டான பொண்ணுன்னு நினைச்சேன். நான் போல்டான பொண்ணுதான். அவனுங்க என்ன தள்ளி விட்டோன்னே கீழே விழுந்துருவானு பயத்துல அழுவ வந்துருச்சு. கீழே விழுந்தா என்ன? திரும்பி எந்திரிச்சு இவங்க கிட்ட எல்லாம் நீ போல்டா பேசணும். அப்பதான் இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் அடங்குவாங்க. இல்லாட்டி உன் வீக்னஸ் யூஸ் பண்ணி அவங்க உன்னை மேலும் மேலும் கலாய்க்கதான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் அழுறத நிறுத்து. சரி நில்லு. நீ என்ன பிடிச்சிருக்கா? கைய எடுத்தாதான் நான் நிக்க முடியும். சாரி. பரவாயில்ல. பாருங்கடா, இன்னொரு தடவை இவகிட்ட வம்பு வச்சுட்டீங்க, உங்களை தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன். இவ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ காலேஜ் படிச்சு முடிக்கிற வர உங்க நிழல் கூட இவன் மேல படக்கூடாது. பி கேர்ஃபுல். போங்கடா. டேய் வாடா பிரபு, வந்தனிக்கே இவன் கிட்ட நம்மள அசிங்கப்பட வச்சுட்டாலே, இப்படி சும்மாவே விடக்கூடாது. இனி அவங்களால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படி வந்தாலும் உனக்காக நான் இருக்கேன், பயப்படாத. கிளாஸ் ரூம் போங்க. எப்படி தெரியும் எனக்கு ஒரு கஷ்டம்னே முதல்ல வந்து நிக்கிற? ஒருவேளை நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அது தன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதா கூட இருக்கலாம். அப்ப நீங்க போகலையா? எங்க போலையான்னு கேக்குற, புரியல. ராதா வா போலாம். டைம் ஆயிடுச்சு, நான் போட்டுமா? சரி, நீங்க கிளாஸ் போங்க, நானும் கிளம்புறேன். ராதா, ஏ ராதா இங்க பாரு. ஏண்டி கத்துற? நான் என்ன செவிடா? பையன் கூப்பிட வேண்டியதானே? உன் ஃபோக்கஸ்ல எங்க போகுது?
எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கு. சொல்லு ராதா. நீ அந்த அண்ணே போலீஸ்காரனே பேசுனத கவனிச்சியா? அவர் போலீஸா? போடி, அவர் போலீஸுங்க மாதிரியே எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் எங்கேயாச்சும் வந்து நிக்காரு. திடீர்னு கோட்டு போடுறாரு, திடீர்னு சட்டை போடுறாரு. அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு கூட தெரியல. சரி, அந்த அண்ணே எதுவா வேணா எடுத்துட்டு போட்டோம். ஆனா அவங்க பேசுனதுல ஏதோ பொடி வச்சு பேசுன மாதிரி இருந்துச்சு. பொடி வச்சு பேசினாரா? என்ன பொடி? மிளகா பொடியா, இட்லி பொடியா? காரப்பொடி. ராதா, நான் சின்சியரா பேசிட்டு இருக்கேன். அண்ணனா அவங்கள ஏசும்போது அவ எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அதை எதுக்கு சொல்லணும்? ஆமா, எதுக்கு அப்படி சொல்லணும்? இல்லடி, அவருக்கு நான் தெரிஞ்ச பொண்ணுல, அதனால அவர் சொல்லியிருக்கலாம். இல்லடி, அந்த அண்ணா பேசுனதுல வேற ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்க நம்ம காலேஜுக்கு படிக்க தான் வந்திருக்கோம். உங்க அண்ணனை மனசுல நடிராதா. எனக்கு என்னமோ நீ அந்த அண்ணனை அவாய்ட் பண்றது தான் சரின்னு தோணுது. ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கிக்கோங்க, உங்க அண்ணே பாத்துற போறான். இவ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ காலேஜ் படிச்சு முடிக்கிற வரை உங்க நிழல் கூட இவன் மேல படக்கூடாது.